வாங்க, சிவனின் பிரபஞ்ச நடனத்துக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட அர்த்தங்களை நாம பார்க்கலாம். நடராஜர் சிலை எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வெறும் கலைதானா இல்ல பிரபஞ்சத்தோட ரகசியமா? இந்த நடனம் சும்மா ஆடுறதில்ல. ஒவ்வொரு அசைவுலயும் ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்கு. முதல்ல சிவனோட கையில இருக்கிற அந்த சின்ன உடுக்கையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உடுக்கையோட தாளம்தான் படைப்பின் முதல் ஓசை. பிரபஞ்சத்தையே உருவாக்கின அதிர்வு இதுதான். இப்போ அதுக்கு எதிர்ல இருக்கிற கைய பாருங்க. அங்க ரெண்டாவது சக்தி இருக்கு, நெருப்பு. இந்த நெருப்பு பழையத அழிச்சு புதுசுக்கு வழி செய்யுது. இது வெறும் அழிவில்ல, ஒரு மாற்றம். பாருங்க, படைப்பும் அழிவும் ரெண்டு எதிர் சக்திகளையும் ஒரே ஆள் சமநிலையில வச்சிருக்கார். ஆனா கதை இதோட முடியல. மத்த ரெண்டு கைகளும் நமக்கு வேறொரு விஷயத்த சொல்லுது. ஒரு கை நம்மள காப்பாத்துதுன்னு சொல்லுது, இன்னொரு கை உண்மையை மறைக்கிற மாயையே காட்டுது. இதுதான் அபயமுத்திரை. பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி. இதுதான் காத்தல் தொழில். கீழே இருக்கிற கைமாயை காட்டுது. இந்த மாயதான் நம்ம அனுபவங்களுக்கு ஒரு காரணம். கடைசியா சிவனோட கால்களை பாப்போம். அங்கதான் இந்த நடனத்தோட முக்கியமான கட்டமே இருக்கு. தூக்கின கால் மோட்சத்தை கொடுக்குது, இன்னொரு கால் அறியாமைய மிதிக்குது. இதுதான் அருளல். சரி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன தெரியுது? ஒரு முழு பிரபஞ்ச சுழற்சி. இந்த ஐந்தொழிலுக்கு பேர்தான் பஞ்சகிருத்தியம். இது பிரபஞ்சம் முழுக்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த நடனம் ஏதோ பழைய கதை இல்ல, இப்போ இந்த நிமிஷம் நடக்கிற யதார்த்தத்தோட வடிவம். அப்போ இந்த பிரபஞ்ச நடனம் கடவுளுக்கு மட்டும் அல்ல, உங்க வாழ்க்கையோட தாளமும் இதுதான்.